வரும்போது உனக்கு வந்து ப்ரொஃபைலாக வந்து பாடி இப்படி திரும்பிடணும். ஓகே சார். அப்படி நிற்கக்கூடாது. நடந்து வரும்போது ஃபேவரை இப்படி திரும்பணும். அப்படியே அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறுத்தி வரணும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும். டைலாக்கு இருக்குதுலேயே ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். இருக்குதுலேயே ரொம்ப கஷ்டமான செய்தி தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த கடையை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் எடுக்கனால கேமரா ரோலிங் ஆக்ஷன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கணும்னா 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வரும்போதே வந்து நீங்க வந்து ஃபேவரா இப்படி கேமரா திரும்பணுமா? திரும்பினா தான் நல்லா இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செய்தி தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த கடையை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். உன் லுக்கு ஃபுல்லாக கேமராவில் இருக்கணும். நீ கீழே பயந்துக்கிட்டே ஏதோ பள்ளத்தில் தள்ளி விட்டுவாங்கிற மாதிரி இப்படி திரு முடிச்சுட்டு வர்ற. சரியா? இந்த இருக்கல இங்கே இருக்க மேலே உனக்கு நீ வர மாதிரி நீ ஃபேவராக மாறிடணும் கேமராக்கு. இருக்குல்லே ரொம்ப கஷ்டமான செய்ய தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த கடையை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி நீ உன்னோட லுக்கு ஃபுல்லாக இங்கே இருக்கணும். சரியா? ஒன்றும் இல்லை இதில் அது உடஞ்சு விழுந்துருக்கணும் பயமா இருக்கு. இப்படி வரீங்க இல்லை இப்படி வரும்போது இந்த ஃபேவரில் இருக்கு கேமரா. இப்போ நீங்கள் வரும்போது ஒன்று ஆட்டோமேட்டிக் அந்த ஷோல்டர் வந்து இப்படி வரணும். இல்லை ஒரு லேக் கொடுத்து கூட அப்படி போகலாம். இப்படி வந்துட்டு ஏன்னா இப்படி வரணும். இந்த ஆக்சஸ் வரணும். நீ அங்கே நிற்கும் போது இந்த ஆக்சஸ் நிற்கிறியா? இப்படி நிற்கிறியா? ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே டோட்டலாக பாடி வந்து இப்படி வரணும். இந்த ஆக்சஸ் இந்த லுக்கு வந்து அப்படியே கேமராவில் தான் இருக்கணும். அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ லுக் இருக்கு இல்லையா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செய்ய தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லி ஒரு லேக் கொடுத்துக்கலாம் தானே. அந்த கடையை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி 2 ஸ்டெப்பு முன்னாடி இருந்துங்க. உன்னுடைய லுக்கு ஃபுல்லாக இங்கே இருக்கணும். நீ அப்படியே கேமரா உனக்கு துரத்துன்ற மாதிரி கேமரா பார்த்துட்டே பயந்துட்டே வர்ற. பொறுமையா சொல்லுங்க. டைலாக வந்து பொறுமையா சொல்லணும். நீ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை புரிய வைக்கணும் என்னன்றத. உனக்கே புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் வருஷம் பேக் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? ஒரு ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைலாக் பேசி நடக்கக்கூடாது. நடந்து ஒரு ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறம் டைலாக் ஆரம்பிக்கணும். யார் வரக்கூடாது. வந்துருங்க. யாரு இல்லையா? ரெடி. கேமரா ரோலிங். ஆக்ஷன் சொல்லுவாரு சொன்னது எல்லாமே இங்கே தான் இருக்கணும். நல்லா ஸ்மைலாக இருக்கணும். ரெடி? நான் சிரிச்சு பண்ணி சொல்லணும். பதட்டம் இல்லாமல் இருக்கணும். ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கணும்னா 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இங்க பாருங்க. ஓகே சார். எண்ட் போர்ஷன் கட் சொல்ற வரைக்கும் கேமரா பார்த்தா நிக்கணும். அந்த ஓபன் போடுங்க. ஓகே சார். ஒரு மாட்டு பார்த்தலாமானே. பா நான் சொன்ன மேலே ஏதாவது பதட்டம் இருந்துச்சா? நீ அதில் இடிச்சுருவோமா, இதில் இது பண்ணிடுவோமா, கேமரா இதாயிருமா, அப்படிலாம் பதட்டம்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி இருக்குங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பிளாங்க் ஆகுங்க. எதை யோசிக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செய்ய தெரியுமா? நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல டிவிலாம் நீங்கள் தான் மானிட்டரில் இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு? கஷ்டமான செய்ய தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த கடையை தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து அழுத்த நிறுத்தமாக சொல்லணும். ஓடக்கூடாது. ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு லேக் இருக்கணும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான செய்ய தெரியுமா? அது ஒரு லேக் இருக்கணும். அந்த சொல்ல மேல ஒவ்வொன்றிலே ஒரு லேக் வந்து அதை புரிய வச்சுட்டு நீங்க அடுத்து மூவ் ஆகி போகணும். படப்படன்னு ஓடாதீங்க. ரைட்டா? ஒரு மானிட்டர் பார்ப்போங்க. ரெடியா? பேனா பண்ணுங்க. போகலாம். கேமரா ரோலிங் ஆக்ஷன். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கணும்னா அப்படி தேர்ந்தெடுக்கணும் 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். டவுட் நிறைய இருக்கு. இந்த கீழ எடுத்து மாட்டு. செப்பல் எடுத்து மாட்டோம். ஃபேன் போடுங்க. அதுக்கு வாக்கு வரல. தேர்ந்தெடுக்கிறது வரல. தேர்ந்தெடுக்கிறது வரல. நான் இது டேப் போட்டுருங்க. இதில் டைட் ஆறாம இங்கே டேப் போடுங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செய்தி தெரியுமா? சொல்லுங்க.
இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அப்படி தேர்ந்தெடுக்கிறது தான். தேர்ந்தெடுக்கிறது தான். அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பா இருக்கும். அது லேக் வரணும், ஓடக்கூடாது. ஓகே. சரியா? இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான செய்ய தெரியுமா? நான் இப்ப சொல்றேன் சார். சொல்லுங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? துணி எடுக்கிற கடையை தேர்ந்தெடுக்கிறது தான். அதுதான் ஓடாதேன்றேன். திருப்பி திருப்பி அதான் சொல்றீங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கடை